ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஸ்வீட் ஆர்ட் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜாவோட கான்சர்ட் ஒன்று நடக்குது. அங்க போயிருப்பாங்க. போன இடத்துல ரெண்டு பேருமே பார்த்து லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கு. வேணுன்றாங்க, வேணான்றாங்க, அடிச்சுக்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க, சண்டை போடுறாங்க. இந்த மாதிரியே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு நடுவில் எல்லாமே முடிஞ்சிருது. அது வீட்டுக்கும் தெரிஞ்சிருது. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு பிரெக்னென்ட்டும் ஆயிடுது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் ஸ்டோரி பிளாட்டை சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட் தான். ஆனா என்ன, பல நூறு படங்கள்ல பார்த்து பழக்கப்பட்ட அதே ஸ்டோரி பிளாட் தான். அது எக்ஸிகியூஷன்ல எவ்வளவு தூரம் கொடுத்துருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இன்னொரு மிகப்பெரிய பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா தான். அது பேக்ரவுண்ட் ஸ்கோர்லயா இருக்கட்டும், அதே மாதிரி சாங்ஸ்லயா இருக்கட்டும், பட்டைய கிளப்பிருக்காங்கன்னு சொல்லலாம். கேட்கறதுக்கு நல்லாவே இருந்தது. மற்றபடி படத்துல அங்கங்க ஒரு சில காமெடி போர்ஷன்ஸ் வருது, பெருசா ஒர்க் அவுட் ஆகல. டயலாக்ஸ் ஒரு சில இடத்துல நல்லா இருக்கு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் படம் சவுண்டாவே இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது பயங்கர ஆன் அண்ட் ஆஃபா எழுதி எடுத்து வச்சிருக்காங்க. படம் ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும் பெருசா சுவாரஸ்யமே இல்லை, எந்த விதமான டீடைலிங்கும் இல்லை படத்துல. அவங்க இஷ்டத்துக்கு ஏனோதானு ஒரு ஸ்கிரீன் பிளேல எழுதி எடுத்திருக்காங்க. பல சீன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளாகவும் லேகிங்காகவும் இருக்கதா செய்யுது. கடைசியா ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் மட்டும் ஒரு சென்டிமெண்ட்டை வச்சு நல்லாவே முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓவராலா பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. மற்றபடி பெருசா சொல்லிக்கிற அளவு எதுவும் இல்லை. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.